பன்னீர் பட்டர் மசாலா ஒரு பிரபலமான இந்திய உணவு. இது மிகவும் கிரீமியாகவும் சுவையாகவும் இருக்கும். உணவகங்கள்ல இதை ஆர்டர் செய்ய மக்கள் விரும்புகிறார்கள். நீங்களும் வீட்டிலேயே இதை செய்யலாம். இந்த செய்முறை சுவையான பன்னீர் பட்டர் மசாலாவை உங்களுக்கு செய்ய உதவும். மதிய உணவு மற்றும் இரவு உணவுக்கு இது ஒரு பிரபலமான தேர்வாகும். இந்த உணவில் மென்மையான பன்னீர் சீஸ் துண்டுகள் உள்ள பன்னீர் ஒரு அருமையான தக்காளி கிரேவியில் சமைக்கப்படுகிறது. வெண்ணெய், கிரீம் மற்றும் மசாலா பொருட்களை கொண்டு கிரேவி தயாரிக்கப்படுகிறது. இந்த உணவை செய்ய உங்களுக்கு சில முக்கியமான பொருட்கள் தேவைப்படும். சமைக்க தொடங்குவதற்கு முன் உங்களிடம் எல்லாம் இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். உங்களுக்கு தேவையான பொருட்களின் பட்டியல் இங்கே. பன்னீர் 200 கிராம், வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 நடுத்தர அளவு, தக்காளி 4 நடுத்தர அளவு, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 1/4 கப், கிரீம் 1/2 கப், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அலங்கரிக்க புதிய கொத்தமல்லி இலைகள். இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவை சமைக்க ஆரம்பிக்கலாம். முதலில் தக்காளி, வெங்காயம், முந்திரி மற்றும் இஞ்சி பூண்டு விழுதை மிக்சியில் போட்டு நைசான விழுதா அரைக்கவும். அடுத்து ஒரு வானலியில் வெண்ணெய் சூடாக்கவும். தக்காளி வெங்காய விழுதை சேர்த்து சுமார் 10 நிமிடங்கள் சமைக்கவும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மற்றும் உப்பு சேர்க்கவும். இன்னும் 5 நிமிடங்கள் சமைக்கவும். இப்போது கிரேவியில் பன்னீர் துண்டலை சேர்க்கவும். 10 நிமிடங்கள் கொதிக்க விடவும். கடைசியாக கிரீம் மற்றும் கரம் மசாலாவை சேர்க்கவும். நன்றாக கலந்து 2 முதல் 3 நிமிடங்கள் சமைக்கவும். உங்கள் பன்னீர் பட்டர் மசாலா தயார். புதிய கொத்தமல்லி இலைகளா அலங்கரித்து சூடா பரிமாறவும். உங்கள் பன்னீர் பட்டர் மசாலா சரியானதா மாறுவதை உறுதி செய்வதற்கான சில குறிப்புகள் இங்கே. அரைப்பதற்கு முன் முந்திரியை வெதுவெதுப்பான நீரில் 30 நிமிடங்கள் ஊற வைக்கவும். இது கிரேவியை கிரீமியாக்கும். காரத்தை கட்டுப்படுத்த மிளகாய் தூளின் அளவை நீங்க சரி செய்யலாம். ஒரு நல்ல சுவைக்கா பன்னீர் துண்டுகளை கிரேவியை சேர்ப்பதற்கு முன் வறுக்கவும். உங்கள் பன்னீர் பட்டர் மசாலாவை சூடானா ரொட்டி அல்லது சாதத்துடன் பரிமாறவும். இந்திய உணவை விரும்புவோர் கண்டிப்பாக முயற்சிக்க வேண்டிய உணவு இது. இது எந்த சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற ஒரு சுவையான மற்றும் திருப்திகரமான உணவு. ரசியுங்க.